ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஒரு ஜீவனானது இந்த சம்சாரத்திலே பிறவி எடுக்கும் பொழுதோ என்னென்ன நோவுபடுகின்றான், எந்த விதமான நிலைக்கு ஆளாகப்படுகின்றான் என்பதை விஷ்ணு புராணத்திலே நம்முடைய ரிஷிகள் மிக ஸ்பஷ்டமாக தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜீவ புருஷனானவன் மலத்தாலேயும் மூத்திரத்தாலேயும் இரத்தம் சுக்கிலம் போன்றதான ஒரு அசூயையான ஒரு அசுத்தமானதான விஷயங்களாலே சூழப்பட்டு பிரம்மாவாலே வாயு என்கின்றத இந்த உடம்போடு கொடுத்து எலும்புகளை எல்லாமும் அடைத்து தலைகீழாக படைக்கப்படுகின்றான். பிறகு அவன் வெளிவரக்கூடியதான சமயத்தில், அந்த ஜீவனானது வெளிவரக்கூடியதான சமயத்தில் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவருகின்றான். அதற்கு பிறகு அவன் பிறந்த பிறகாகிலும் அவன் சாமர்த்தியம் உடையவனாக இருக்கின்றானா, பிறரையே எதிர்பார்த்து அவன் காலத்தை அந்த பருவத்திலே கழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிறருடைய விருப்பத்தினாலேயே உணவு, குளித்தல், ஆடை அணிவிப்பது அப்படிங்கிறதும் சென்று விடுகின்றது. இது அழகாக விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகத்திலே ரிஷிகள் நமக்கு காட்டுகின்றார்கள். ஜாயமானகா புரீஷா ஸ்ருங்க மூத்திர சுக்லா விலானனகா அப்படின்னு தொடங்கக்கூடியதான ஸ்லோகம். இப்படி இந்த மலமூத்திர ரத்தம் சுக்லங்களாலே சூழப்பட்டிருக்கிற கூடியவன் ஜீவன் தாயினுடைய வயிற்றிலிருந்து மிக கிளேசத்தோடு துக்கத்தோடே வெளிவருகின்றான். வந்த பிறகும் பிறந்த பின்பும் கண்டூயனேபி சாசக்தகா பரிவர்த்தேவ்ய நீஸ்வரகான்னு பிறர் விருப்பப்படியே உண்ணக்கூடிய உணவோ உடுக்கக்கூடிய உடையோ குளித்தல் இப்படி பல குடிக்கக்கூடியது இப்படி பல காரியங்களையும் பிறர் விருப்பத்துக்கே அவன் செய்கின்றான். அப்போ இந்த தாரக போக்கிய போஷாதிகள் எல்லாமே பிறர் அதீனமாகவே இருக்கின்றது இந்த ஜீவனுக்கு. சிறு வயதில் விளையாட்டு கருவிகள் எல்லாமுமே ஆக இப்படி பிறர் அதீனமாக இருந்து அதற்கு பிறகு யவ்வன பருவம் முதுமை அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுடைய பிராவண்யமானது சிறு வயதிலே இப்படி சமர்த்த இல்லாத விஷயங்களிலே சென்று விடுகின்றது. யவ்வன பருவத்திலே விஷயாந்தர ருச்சிகளிலேயும் முதுமையிலேயே இவன் இவ்வளவு காலம் இழந்து விட்டேனே என்கின்ற வருத்தத்தோடேயும் செல்லும்படியாக இருக்கின்றது. முதுமை பருவத்திலே எதையும் செய்ய சக்தியற்றவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆக இதை பார்த்து இந்த ஜீவன் இப்படியே மடிந்து விடுகின்றானே. அப்போ இந்த சம்சார கடலிலே விழுந்து துன்பப்படக்கூடியதான இந்த ஜீவன்களை பார்த்து எம்பெருமான் இவன் ஏதோ செய்த ஒரு விசேஷமான ஒரு சுக்ருதத்தினால, யாத்ருச்சிகவா ஒரு சுக்ருத்தம், ஏதோ ஒரு சுக்ருத்தம் இவனுக்கு அப்படிங்கிறதுனால எம்பெருமானுடைய விசேஷ கடாட்ச பார்வையானது இவன் மேலே படுகின்றது. ஒரு புண்ணியம் தற்செயலா விளைந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றது போல தற்செயலா ஒரு புண்ணியம் விளைந்து இவன் மேலே விசேஷ கடாட்சம் பண்ண, அதனால இந்த ஜீவனுக்கு என்ன ஆறுது, பகவானிடத்துல துவேஷமின்மை அப்படிங்கிறது போகி சர்வேஸ்வரன் பண்ணின கடாட்சத்தாலே இந்த சேத்தனனுக்கு இந்த ஜீவனுக்கு ஆபிமுக்கியம் அப்படின்னா எம்பெருமானிடத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. அதுக்கு பின்ன இவனுக்கு சாஸ்திர பரிச்சயம் ஏற்படுகின்றது. அந்த சாஸ்திர பரிச்சயம் நன்னா ஏற்பட வேண்டுமே அப்படிங்கிறதுனால ஆச்சாரியர்களினுடைய உபதேசத்தாலேயும் ஈஸ்வரன் இயல்பாகவே நமக்கு சுவாமியா இருப்பவன், அவனுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு ஆச்சாரியன் உபதேசத்தாலே இந்த சேத்தனனுக்கு ஒரு உண்மையான அறிவு ஏற்படுகின்றது. அதற்கு பின்னே மேலும் விசேஷ கடாட்சங்களை எல்லாம் செய்து படிப்படியா இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு தகுந்ததான கைங்கரியம் ஆகின்ற புருஷார்த்தம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, அதுவும் பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே அவர்களுக்கு அடிமை செய்வது, அவன் உகக்கும்படிக்கு அடிமை செய்வது அப்படிங்கிற ருச்சி பிறக்கும்படிக்கு செய்கின்றான் இந்த சர்வேஸ்வரனானவன். அப்போ சரி, இந்த கைங்கரியம்தான் உயர்ந்த புருஷார்த்தம்னு சொல்றீர், இந்த கைங்கரியத்தை பெறுவதற்கான உபாயம் என்ன அப்படின்னா கர்மஞான பக்தி யோகங்கள் அப்படிங்கிற உபாயம் இருக்கு. இதுல கர்மஞான பக்தி யோகங்கள் அப்படிங்கிறத காட்டும் பொழுதோ இந்த உபாயங்கள் எல்லாம் உபாயாந்தரங்கள்லாம் செய்யறதுக்கு மிகவும் அரிது, செய்ய முடியாது நம் போன்றவர்கள். அப்போ பல ஜன்மங்கள் கழித்த பிறகுதான் அதை கடைபிடித்ததற்கான பலனையே அது கொடுக்கும். நடுவில் பல தடைகள் ஏற்படுறதற்கு வாய்ப்பும் உண்டு. அப்படி
அப்போ மோட்சத்துக்கு இயல்பான உபாயம்தான் என்ன? கர்மஞான பக்தி யோகங்கள்லாம் கடைபிடிக்கிறதற்கு மிக சிரமம்னு சொல்றீர். அதை கடைபிடித்தாலும் பல பிறவிகள் கழிந்துதான் பலனையும் கொடுக்கும்னு சொல்றீர். கடைபிடிக்கும் போது தடைகளும் ஏற்படும்னு சொல்றீர். அப்போ இயல்பான உபாயம் என்னன்னு கேட்டா, சாத்தியோபாயமான பக்தி யோகம் இருக்கே, அது செய்வதற்கு அரிது. சரி, அப்போ சித்தோபாயமான பகவான் தான் இயல்பான உபாயம். சித்தோபாயம்னா தப்பாத உபாயம், நிலையான உபாயம், பலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதான உபாயம் அப்படிங்கிற உறுதியாகிற பிரபத்தியிலே நாம் ஊன்றி நிற்பதற்கு உறுப்பானதான மகா விஸ்வாசமும் சிலருக்கு அரிதா இருக்கு. சரி, இப்போ என்ன சொன்னீர்? கர்மஞான பக்தி யோகங்கள்லாமும் அரிதுன்னு சொல்றீர். சித்தோபாயமான பகவான் தான் அப்படிங்கிற மகா விஸ்வாசம் அதுல ஊன்றி இருப்பதும் அரிதுன்னு சொன்னா அப்ப வேறு என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் தஞ்சமாகும் அப்படின்னு எளிமையா காட்டுறார். அப்போ இது சேத்தனருடைய உபாய விரோதிகளை எல்லாமும் போக்குகின்றது. அவரவர் புண்ணியத்துக்கு தகுந்தபடிக்கு கர்மஞான பக்தி யோகங்களிலே உபாயாந்தரங்கள்ல மூட்டி விடுகின்றது. சிலர சித்தோபாயம் என்கின்ற பிரபத்தியிலே மூட்டி விடுகின்றது, பலன் அடையும்படிக்கு செய்கின்றது. அப்போ இதெல்லாம் அரிதுன்னு சொன்னா எளிதா இருக்கக்கூடியது பகவன் நாம சங்கீர்த்தனம் தான், திருநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது நன்னாக புரிகின்றது. அப்போ இதற்கு இவ்வளவு பெருமையா, இந்த திருநாம சங்கீர்த்தனத்துக்கு இவ்வளவு பெருமை உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணங்கள்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா ஏன் இல்லை அப்படின்னு சகஸ்ரநாம அத்தியாயத்துல சொல்றார். கிம் ஜவன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத்து அப்படின்னும், வாசுதேவாஸ்ரயோ மர்த்யோ வாசுதேவ பராயணஹ சர்வ பாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் அப்படின்னு எதை ஜபிப்பதன் மூலம் இந்த ஜென்ம சம்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்த கட்டுக்கள்லாம் விடுவிக்கப்படுகின்றதோ, இந்த சேத்தனானவன் விடுவிக்கப்படுகின்றானோ, அப்போ இந்த நாமத்தையே சொல்றது. இந்த நாமத்தை சொன்னால் இந்த ஜென்ம சம்சார பந்து கட்டுக்கள் அப்படிங்கிறதிலிருந்து, கட்டுக்களிலிருந்து அவன் விடுபடுகின்றான். அப்போ வாசுதேவாஸ்ரயோ மத்யோ வாசுதேவ பராயணகா, வாசுதேவனையே ஆசிரித்தவர், அவனையே மேலான பிராப்பிய பிராபகமாக, அதாவது உபாய உபேயம், வழி அடைவதற்கான இலக்கு கொண்டவனாயிருக்கக்கூடிய மனிதன் அந்த பிரம்மத்தை அடைகின்றான். வாசுதேவனையே ஆசிரித்தவன் அந்த பிரம்மத்தையே அடைகின்றான் அப்படின்னு இந்த சகஸ்ரநாமத்துல முன்னுரையிலே இந்த பலனை எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய பலன் இங்கேயே சொல்லப்பட்டு விட்டது. அப்படி எத்தனை பெருமையுண்டு அப்படிங்கறத இந்த ஒரு பிரமாணத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த சகஸ்ரநாமத்தை வைத்துக்கொண்டு, அதாவது இந்த விஷ்ணு தர்மத்தை வைத்துக்கொண்டே சொல்றார். சித்தோபாய நிஷ்டைக்கு உறுப்பாக இவர் தும்மினாலும் கூட பகவன் நாமத்தையே சொல்றது போலேயே அதிலேயே திருட விஸ்வாசமும் உறுதியுடையவராகவும் இருந்தார். அப்படி இந்த திருநாமத்தினுடைய பெருமையை தான் பேசுறார் தான் சாதித்ததான திருமாலை என்கின்ற பதிகத்திலே. அதற்கு விஷ்ணு தர்மத்தையே வைத்துக்கொண்டு சொன்னார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த விஷ்ணு தர்மத்தை காட்டிலேயும் இந்த ஆழ்வார் சாதித்ததான இந்த பிரபந்தம் தான் ஏற்றமுடையதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த விஷ்ணு தர்மத்தை சாதித்தவர் சௌனக மகரிஷி. அவர் உபாயாந்தர நிஷ்டர் கிரந்தகர்த்தாவாக இருந்தார். இவரோ தொண்டரடி பொடியாழ்வாரோ சித்தோபாய நிஷ்டர். அங்கு கேட்டவர்கள் சதானீகன் அப்படிங்கிற அரசன். அந்த விஷ்ணு தர்மத்தை சொன்னது சதானீகன் அரசன், அவன்தான் கேட்டான். ஆனா இங்கு கேட்டவரோ சாக்ஷாத் பெரிய பெருமாளே ஆவார். ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு எடுப்பிலேயே சொல்றதுனாலே பெரிய பெருமாளே தெரிந்து கொண்டு கேட்டார். அங்கு அவன் தனக்கு தெரியாததை கேட்டான். சதானீகன்கிற அரசன் தனக்கு தெரியாததை இவரிடத்திலிருந்து கேட்டான், சௌனக மகரிஷியின் இடத்திலிருந்து. ஆனால் இங்கே பெரிய பெருமாள் தனக்கு தெரிந்ததையே இவரிடத்திலிருந்து கேட்டான். அப்படிங்கிறதுனால இப்படி பல ஏற்றத்தை சொல்லிக்கொண்டே போலாம். அப்படி முதல் பாட்டிலேயே நின் நாமம் கற்ற, நின் நாமம் கற்ற ஆவலி புலமை கண்டாயின்னு எடுப்பிலே எடுக்கிறார். நின் நாமத்தை கற்றேன் அப்படின்னு சொல்றார். திருநாமத்தினுடைய பெருமையை இங்கே எடுத்து காட்டுறார் ஆழ்வார். அப்போ நாவலிட்டு உழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது இந்த நாமத்தை கற்றதுனால இது எப்படி சொல்றாருன்னா, வெகுகாலம் நிதியே இல்லாதவனுக்கு ஒரு நிதி குவையலே கிடைத்தது போலே,
புதையலே கிடைத்தால் அவனுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் அடைவான், பேரானந்தம் அவன் கொண்டிருப்பான். அதுபோலேயும் ஒரு மதிக்கவே இல்லாததான ஒரு இடத்திலே இவனுக்கு ராஜ மரியாதை கிடைத்தது போல, ராஜகுல சம்பந்தம் ஏற்பட்டது போலேயும் அனாதி காலமாக இப்படி யமன் முதலானவர்களுக்கெல்லாம் நான் அஞ்சி கிடந்தேன். ஆனா இப்போ பார்த்தால் அந்த அச்சமெல்லாம் எல்லாம் போய்விட்டது. அவர்களுடைய தலையிலேயே நான் மிதித்து செல்லும்படி இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் இந்த நாமத்தாலே, நாமம் செய்ததனாலே, நாமத்தினுடைய ஏற்றத்தினாலே அப்படின்னு சொல்றார். அப்போ இதுக்கு ஒரு உபானம் சொல்றார். ஒரு பிள்ளையானவன் தாயிடத்துல கோபித்துக் கொண்டு ஒரு மடத்துக்கு சென்று உறங்குகின்றானாம். அந்த இடத்துல பசி அறிந்து அந்த மடத்தில் இருக்கக்கூடியவர் ஒருவர் இவனுக்கு உணவு அளித்தார்னா, நாம் பசி அறிந்து அந்த மடத்தில் இருக்கக்கூடியவர் தான் உணவு அளிக்கிறாரோ அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பிள்ளை சாப்பிட்டானாம். ஆனா உண்மையாகவே இந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு உணவு கொடுத்தது அந்த தாய். அந்த தாயானவள் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்துல உணவை கொடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்படிக்கு செய்தாள். அப்படித்தான் எம்பெருமான் பெரிய பெருமாள் இவரை விஷயீகாரம் செய்தது எப்படின்னு கேட்டா, தன்னுடைய நாமத்தின் மூலமாக அப்படின்னு இந்த உபமானத்தை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த நாமத்தினுடைய பெருமை, நாமம் இந்த நாமத்தாலே, இந்த திருநாமத்தை கொண்டதனாலே நான் கலி கலின்னா இந்த இடத்துல பாபங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது கலிகாலத்தை சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். அப்படி நான் கடந்தேன், பாவங்களை அறுத்து புகட்டினேன் உன்னுடைய கிருபையினாலே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். நின் நாமம் கத்த, நின் நாமத்தை கத்ததனாலே எனக்கு இப்படி ஒரு பேரு நான் பெற்றேன். ரூப உதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினாம் நரதர்ப்ப சமாயாந்தாம் பஷ்யமானோ நராதிபகான்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்ட ஸ்லோகம் வடிவழகாலும் வன்மையினாலும் குணங்களாலும் அந்த கண்களாலேயே நெஞ்சை கவர்கின்ற ராமபிரானை பார்த்து தசரத சக்கரவர்த்தி திருப்தியே அடையவில்லையாம். அப்படி அத்தனை பேரையினுடைய அவயவிய இந்திரியங்களை தம்மிடத்துல ஈர்த்து கொள்ளும்படியான ஒரு சக்தி இந்த பகவத் விஷயத்துக்கு உண்டு. எம்பெருமானுடைய வடிவழகுக்கு உண்டு, எம்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு உண்டு, எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு உண்டு, எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற அத்தனைக்குமே உண்டு. அப்படி இந்த பகவத் விஷயத்திலே ஈடுபட்டவராய் ஆனேன். அந்த திருநாமத்தை கத்ததினாலே தனக்கு அத்தனை பேரும் கிடைத்ததுன்னு சொல்றார். இப்ப குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம்னு திருமங்கையாழ்வாரும் தன்னுடைய பெரிய திருமொழியிலே காட்டுறார். இந்த நாமம் செல்லும் கதிக்கு துணையாக இருக்கக்கூடிய நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை நான் கண்டுகொண்டேன். நமோ நாராயணா என்னும் நாமம்னு அவர் சொல்றார். இங்கே எம்பெருமான் நின் நாமம் கத்தேன், கத்ததினாலே இப்பொழுது சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான விஷயீகார ருச்சிகளிலே அருச்சி ஏற்பட்டு பகவத் விஷயத்திலே ருச்சி ஏற்பட்டும்படியாக உம்முடைய விஷய கடாட்சத்தினாலே, விசேஷ கடாட்சத்தினாலே அந்த அருளை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். ஆக எம்பெருமானுடைய திருநாமம் அத்தனையுமே பெற்றுத்தர வல்லதாக இருக்கின்றது என்பதைத்தான் ஆழ்வார்கள் மறுபடியும் சொல்றார்கள். பெறுவதற்கு அரியதான இந்த மானிட பிறவி, அந்த மானிட பிறவியிலேயும் எம்பெருமான் நமக்கு சாஸ்திர ஞானங்களை கொடுத்து ஆச்சாரியனையும் நியமனம் பண்ணி அவரிடத்திலே உபதேசம் பெற்றுக்கொண்டு நாம் நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வழியை அமைத்து கொடுத்திருக்க, அதை பின்பற்றி கொண்டு அதிலே செல்றதுதான் இந்த பிறவியே நமக்கு கடைசி பிறவியாக நாம் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று ஆழ்வார்கள் வாக்குப்படிக்கு இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.